அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் ஒரு அருமையான மருத்துவ முறை ஒன்று சொல்லிக் கொடுக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு பார்த்திங்கன்னா மூட்டாக வலிக்கும், மூட்டெல்லாம் வீங்கி இருக்கும், சில மூட்டுகள் வளைஞ்சு கூட இருக்கும். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கணுவாதம், இல்லாட்டி சரவாங்கி வாதம், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு அருமையான வைத்திய முறை இருக்குது. முடக்கத்தான் இலை ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கங்க. நொச்சி இலை, சாதாரண வெள்ளை நொச்சி இருக்கு இல்லையா, அது ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா வாத நாராயணன் இலை, அது ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்துக்கங்க. இது எல்லாத்தையுமே தனித்தனியாக காய வச்சு பொடி பண்ணி துணியில் ஜலிச்சு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி துணியில் ஜலிச்சு எடுத்தது தனித்தனியாக ஒவ்வொன்றும் 100 கிராம் இருக்கணும். இந்த 100 கிராம் அளவில் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா சுக்கு இருக்கு இல்லையா, அதை தோல் சீவி அதையும் அதே மாதிரி பொடி பண்ணி துணியில் ஜலிச்சது ஒரு 50 கிராம் அளவு. இந்த 4 சரக்கையும் ஒன்றா கலந்து வச்சுக்கணும். கலந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுட்டு காலையில் சாயந்தரம் 2 நேரம் திரிகடி அளவுனா 3 விரல் எடுக்கிற அளவு எடுத்து ஒரு 1/2 டம்ளர் சுடுதண்ணியில் போட்டு காலைல வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி, அதே மாதிரி சாயந்தரம் ஒரு வேளை, இந்த மாதிரி 2 வேளையும் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கணுவாதம், முடக்குவாதம், சரவாங்கி வாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மூட்டாக வலிக்கிறது, மூட்டாக வீங்கி இருக்கிறது, மூட்டுகள்லாம் அப்படியே வளைஞ்சிருக்கிறது, இதெல்லாம் குணமாயிரும். அதே நேரத்தில் கடுமையான மூட்டு வலியும் குணமாகும். இதுக்கு பத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளாட்டு கறியை தவிர வேறு எந்த கறியும் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, புளி சேர்த்தக்கூடாது, மது சாப்பிடக்கூடாது, புகைப்பழக்கம் இருக்கக்கூடாது, உடலுறவு வச்சுக்கூடாது. இதை மட்டும் கடைபிடிச்சிட்டு நீங்கள் இந்த மருந்தை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த நோயானது முற்றிலுமாக விலகிடும். அனுபவமான முறை. சரிங்களா? நல்லது, மகிழ்ச்சி. மேலும் ஒரு நல்ல காணொளியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.